வணக்கம். ஒல்லாந்து தமிழன் வலையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன். முதலில் இன்றைய பிரதான செய்திகள். அனுரவின் ஊழல் ஒழிப்பு திட்டத்திற்கு ஐநா உதவி, வழங்கப்பட்டுள்ள உறுதிமொழி. பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல். சர்ச்சையை ஏற்படுத்திய குற்றங்கள், மோசடிகள் குறித்து ஆராய்வு. அனுர அரசின் அடுத்த அதிரடி. ஜனாதிபதி அனுரவை சந்திக்க வரும் உலக கோடீஸ்வரர் பில் கேட்ஸ். யாழ்ப்பாணத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஆளுநர். விபத்துக்களை குறைக்க வாகன சாரதிகளுக்கு கொத்தமல்லி தேநீர். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஊழல் ஒழிப்பு திட்டத்திற்கான முயற்சிகளுக்கு ஐநா தொழில்நுட்ப மற்றும் நிதி உதவிகளை வழங்கும் என ஐக்கிய நாடுகள் அமைப்பின் வதிவிட இணைப்பாளர் உறுதியளித்தார். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் இலங்கைக்கான இணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரூ பிரான்ஸ் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை சந்தித்து கலந்துரையாடிய போதே இதனை குறிப்பிட்டார். அத்துடன் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்காவின் பண்பான தன்மைக்கும் வாழ்த்து தெரிவித்த இணைப்பாளர் ஜனாதிபதியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் வரவேற்றார். மக்கள் எதிர்பார்ப்புகள் அதிகளவில் காணப்படுவதால் எதிர்வரும் காலம் சவாலானதாக அமையும் என சுட்டிக்காட்டியதுடன் சர்வதேச நாணய நிதியத்துடனான இலங்கையின் வேலை திட்டம் மற்றும் வறுமை ஒழிப்பு முயற்சிகளுக்கு ஐநா ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் உறுதியளித்தார். ஜனாதிபதியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஊழல் ஒழிப்பு திட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்த மார்க் ஆண்ட்ரூ அந்த முயற்சிகளுக்கு ஐநா தொழில்நுட்ப மற்றும் நிதியுதவிகளை வழங்கும் எனவும் உறுதியளித்தார். அதேபோல் சமூகத்தில் தேசிய சமாதானத்துக்கான புதிய அரசாங்கத்தின் பூர்வாங்க முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததுடன் ஒவ்வொரு தரப்பினருக்கு மத்தியிலும் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கான ஜனாதிபதியின் அர்ப்பணிப்புக்கும் பாராட்டு தெரிவித்தார். நாட்டில் எதிர்வரும் 2 வாரங்களில் பொருட்களின் விலை குறைவடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி வலுவடைந்துள்ளதால் அதன் பலனை நுகர்வோருக்கு பெற்றுக் கொடுக்க உள்ளதாக வர்த்தக நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. அத்துடன் பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பான வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் பிரதமர் ஹரிணி அமரசூரியவினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய சந்தையில் விலைப்பட்டியல் தொடர்பில் ஆய்வு செய்து விலைகளுக்கு இடையிலான வேறுபாடு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உணவுப் பொருள் இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுக்கிடையில் விலைகள் குறைப்பின் தேவை குறித்து தெளிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடையும் போது அதன் சுமையை மக்கள் மீது திணிக்கும் போதிலும் அதன் பெறுமதி வலுவடையும் போது நன்மை மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது. எனவே எதிர்வரும் 2 வாரங்களில் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட தயாரிப்பு பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சர்ச்சையை ஏற்படுத்திய தேசிய மட்ட குற்றங்கள், மோசடிகள் மற்றும் ஏனைய விசேட குற்றச் செயல்கள் தொடர்பாக ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்த மீளாய்வு போலீஸ் தலைமையகத்தில் நேற்று முன்தினம் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரட்ன தலைமையில் நடைபெற்றது. இங்கு தற்போது என்ன விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன, தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள விசாரணைகள் என்ன, அவ்வாறு நிறுத்தப்படுவதற்கு அரசியல் காரணங்கள் உள்ளதா, தேவையில்லாமல் தாமதப்படுத்தப்பட்ட விசாரணைகள் என்ன விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என விவாதிக்கப்பட உள்ளன. சில விசாரணைகள் பாதிக்கப்பட்டுள்ளதா, இல்லையெனில் தாமதத்திற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் பல சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த விடயங்கள் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று தயாரிக்கப்பட்டு மேலதிக கலந்துரையாடல்கள் நடத்தப்பட உள்ளதுடன் பல முக்கிய கலந்துரையாடல்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக கோடீஸ்வரர் பில் கேட்ஸ் விரைவில் இலங்கை வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கேட்ஸ் அறக்கட்டளையின் சுயாதீன ஆலோசகரை சந்தித்த சமரநாயக்க நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமாரவை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார்.
இதன்போது சிறு விவசாயிகளை இலக்காக கொண்ட டிஜிட்டல் விவசாய மாற்ற திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் இலங்கையின் ஊட்டச்சத்து குறைபாடு நெருக்கடியை சமாளிக்க வடிவமைக்கப்பட்ட பள்ளிகளுக்கு உணவு வழங்கும் திட்டம் குறித்து இக்கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு, கால்நடை வளர்ப்பு மற்றும் காலநிலை முன்முயற்சிகள் மீதான ஒத்துழைப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மேலும் இலங்கை அரசாங்கத்திற்கும் கேட்ஸ் அறக்கட்டளைக்கும் இடையிலான பங்காளித்துவத்தை முறைப்படுத்துவதற்கு விரைவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை சந்திக்க கேட்ஸ் அறக்கட்டளையின் தலைமை நம்புவதாக அறக்கட்டளை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. யாழ்ப்பாண பண்ணை சுற்றுவட்ட பகுதிகளில் நேற்று வெள்ளிக்கிழமை காலை சிரமதான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. சுகாதார தரப்பினர், போலீஸ், இராணுவத்தினரின் பங்களிப்புடன் நடைபெற்ற இந்நடவடிக்கையில் பிளாஸ்டிக் பொருட்கள் சேகரிக்கப்பட்டது. அத்துடன் விழிப்புணர்வு பதாதைகள் மற்றும் பிளாஸ்டிக் சேகரிக்கும் கூடைகளும் அங்காங்கே வைக்கப்பட்டது. இதன் ஆரம்ப நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகன், யாழ் மாவட்ட பதில் செயலாளர் ம. பிரதீபன், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன், வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் அருள்ராஜ், வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் சமன் பத்திரன மற்றும் யாழ்ப்பாணம் பிரதேச செயலாளர் சுதர்ஷன், யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஏ. கேதீஸ்வரன், இராணுவ போலீஸ் உயர் அதிகாரிகள், கடற்படையினர், சுகாதார உத்தியோகத்தர்கள், யாழ் மாநகர சபை ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாட்டில் ஏற்படும் விபத்துக்களை குறைப்பதற்கு போலீசார் வாகன சாரதிகளுக்கு கொத்தமல்லி தேநீர் வழங்கி வைக்கும் செயல் திட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர். இரவு நேரங்களில் வாகனங்களை நாட்டில் ஏற்படும் விபத்துக்களை குறைப்பதற்கு போலீசார் வாகன சாரதிகளுக்கு கொத்தமல்லி தேநீர் வழங்கி வைக்கும் செயல் திட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர். இரவு நேரங்களில் வாகனங்களை செலுத்தும் வாகன சாரதிகளின் உறக்கத்தினால் பல வீதி விபத்துக்களினால் பல உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றன. இந்நிலையில் கிளிநொச்சி வீதி போக்குவரத்து போலீசார் இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகன சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு உறக்க நிலையை தணிக்க கொத்தமல்லி தேநீர் வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் கிளிநொச்சி வீதி போக்குவரத்து போலீசார் இவ்வாறான செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலையொலியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.